அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி பணத்தை ஈர்க்க 10 சக்தி வாய்ந்த பழக்கங்கள். பணத்தை பற்றிய முழுக்க பணத்தினுடைய ஈர்ப்பு, அதனுடன் சேர்ந்த பயனுள்ள மனதை தொடக்கூடிய ஒரு அற்புத காணொளியாக இது இருக்கும். பணத்தை நாம் ஓடி சம்பாதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எல்லோரும் தான் ஒரே மாதிரி தான் செய்கிறோம், உழைக்கிறோம், முயற்சிக்கிறோம். ஆனால் பணம் மட்டும் கையில் தங்கலை. ஏன்? பணம் வராததற்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது இல்லை, கடவுளுக்கு நமக்கு தரணும்னு இல்லை, நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்கள் தான் இந்த பண ஈர்ப்புக்கு முக்கியமான ஒரு இரகசிய ஈர்ப்பாக இருக்கிறது. ஆம், பணம் ஒரு உயிர் சக்தி மாதிரி. அது மகாலட்சுமி தன்மை என்று கூட சொல்லலாம். அதை மதிக்கின்றவங்க கிட்டதான் இது தங்கும், அதை நேசிக்கிறவங்க கிட்டத்தான் அது பெருகும். இந்த காணொளியை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான, ஒரு திருப்பமான ஒரு உணர்வு ஏற்படும். நிச்சயமாக பணம் வருமா அப்படின்னு கேட்காதீங்க, பணம் என்னை தேடி வருதே அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காணொளி மந்திரம் இல்லை, சூப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லை, 100% நடைமுறை ஆகும். அந்த நடைமுறை சாத்தியத்தில், அந்த நடைமுறை பழக்க வழக்கத்தில் நாம் அதை கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக நமக்கு பண ஈர்ப்பு வரும். ஏன்னா உலகத்தில் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் செலவு செய்கிறாங்க. மேலும் இந்த முழுசான ஒரு காணொளியில் என்னென்னா ஒவ்வொரு பழக்கமும் பணக்கதவை திறக்கக்கூடிய சாவி அப்படின்றத உங்களால் உணர்வு செய்ய முடியும். பணத்தை ஈர்க்கக்கூடிய 10 சக்தி வாய்ந்த பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பணத்தை மரியாதையோடு நடத்தும் பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மரியாதை அப்படின்னு சொன்ன உடனே நாம் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இல்லை, இது ஒரு வித்தியாசமான மரியாதை. பணத்தை சுருட்டி வைக்கக்கூடாது, நேராக தான் வைக்கணும். பையில் சீராக அடுக்கி வைக்க வேண்டும். பணத்தை மரியாதை பார்த்து தான் அந்த பணமானது தங்கும். மகாலட்சுமியுடைய தன்மை என்பது எப்பொழுதும் நம்முடைய செயல்பாட்டை அல்ல, குணத்தை அது பார்க்கிறது. பணத்தை வரிசையாக கண்ணாபின்னான்னு அடுக்காமல் 500 நோட்டு, அதுக்கு முன்னாடி 100 ரூபா, அதுக்கு முன்னாடி 50 ரூபாய், அதுக்கு முன்னாடி 10 ரூபாய், இப்படி அடுக்கி வைக்கிறது, ஒரு வரிசையாக அடுக்கி வைக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த பணத்தை மரியாதையோடு நடத்தக்கூடிய முறை அப்படின்றது. இரண்டாவது, பணம் குறைவு அப்படின்னு பேசாத பழக்கம். எப்பயுமே குறைவு 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 அப்படின்னு சொன்னால் அது குறைய தான் செய்யும். நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. காசே இல்லைங்க, யார் எங்கேயாவது நம்ம சாதாரணமாக நடைமுறையில் பேசும் பொழுது என்கிட்ட காசே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பணமே வரமாட்டேங்குதுங்க, இந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வரமாட்டேங்குது, இனி எதை சொல்கிறாயோ அதுவாக ஆகிறேன் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. இதற்கு பதிலாக பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கற்பனையில் விஷுவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய கற்பனை கண்ணில் மனக்கண்ணில் ஓட்டணும். பணம் நம்ம தேடிட்டு வர்ற மாதிரி ஓட்ட வேண்டும். நிறைய வல்லுநர்கள், நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய பண ஈர்ப்புக்கு இந்த விஷுவலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மனத்திரையில் அந்த பணத்தை பார்க்குறது முக்கியமான கருத்தாக இருக்குது. மூன்றாவதாக, தினமும் நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் நன்றி சொல்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான ஒரு திருப்புமுனையான பரிமாற்றம் நிகழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆங்கிலேயர்கள் அதிகப்படியான நன்றி சொல்லக்கூடிய குணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது சாதாரணமாக ஒரு 5 நிமிடம் அவர்களோட பேசினா ஒரு 10 முறையாவது தங்களுடைய அந்த பேச்சில் நன்றி அப்படின்ற வார்த்தை இருக்கும். எனவே நாமும் நம்முடைய பழக்க வழக்கத்தில் இந்த நன்றி சொல்லக்கூடிய பழக்க வழக்கத்தை வளர்த்துக்கணும். கையில் இருக்கக்கூடிய சிறிய பணத்திற்கு நம்ம நன்றி சொன்னோம்னா
அந்த சிறிய பணம் பெரிய பணத்தை ஈர்க்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தது 4வதாக, காலையில் பண நினைவை முதலில் வைக்கக்கூடிய பழக்கம் வைக்கிறது பண ஈர்ப்புக்கு மிக மிக முக்கியமான அம்சமாகும். எழுந்ததும் கடன் பிரச்சனை இந்த மாதிரி நினைக்காம இன்றைக்கி நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமான ஒரு நல்ல தொடக்கம், நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்றதில் மனோதத்துவம் அதுதான் சொல்லுது. பணம் பற்றிய மனோதத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, இதை நினைக்கிறதுனால நமக்கு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லுது. 5வது பழக்கம், பணத்தை பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு பயன்படுத்தும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. இதை செலவு பண்ணால் பணம் போயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். அது ஏதோ ஒரு வகையில் ஒன்றை கொடுத்தால் தான் மற்றொன்றை பெற முடியும் அப்படின்னு இயற்கை கோட்பாட்டுக்குள்ளே போகும் பொழுது நிச்சயமாக பணம் செலவு செய்யும் பொழுது பண வரவுகள் நிச்சயமாக இருக்கும். அது புத்திசாலித்தனமான செலவு, பண ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய முறையில் செய்யணும். மற்றவர்களுக்கு மற்ற ஜீவர்களுக்கு உணவு கொடுக்கலாம், அல்லது யாருக்காவது உதவியாக செய்யலாம். இவைகள் பண ஈர்ப்பை அதிகமாக பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்னும் 6வதாக, சிறிய சேமிப்பையும் புனிதமாக பார்க்கும் பழக்கத்தை நாம் வளர்த்திக்கணும். ஒரு 10 ரூபா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னால் இது 10 ரூபா தானே அப்படின்னு அலட்சியம் இல்லாமல் இது ஒரு புனிதமான நினைப்பாக வச்சு இந்த 10 ரூபாயும் ஒரு மதிப்புமிக்க ஒரு நாணயம்தான் அப்படின்னு நம்மளுடைய புரிதலில் அதை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக பண ஈர்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 7வதாக, தானம் உதவி செய்யக்கூடிய பழக்கத்தை அதிகமாக வச்சுக்கணும். அளவோடு கொடுங்க, கொடுப்பவன் கைக்குத்தான் பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு. அதாவது நீ எதை கொடுக்குறாயோ அதுவே பெறுகிறாய் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. நீ எதை கற்பனை பண்ணுகிறாயோ அதுவே பெறுகிறாய் அப்படின்னு சொல்லுது. எனவே கொடுக்கக்கூடிய தானம் தரக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். 8வதாக, பணத்தோடு சண்டை போடாத பழக்கத்தை நாம் வளர்த்திக்கணும். பணக்காரர்களை வெறுக்காதீங்க, பணம் கெட்டது அப்படின்னு சொல்லாதீங்க. பணத்தை நேசிக்க தொடங்குங்க, அது உங்களையும் நேசிக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய மார்க்கெட்டில் கூட நம்ம நிறைய பேருடைய பேச்சை கேட்டிருக்கிறோம். பணக்காரங்களே ரொம்ப அயோக்கியம் தான், திருடங்க தான், அவங்க பொருளை முறையாக சேமிக்கலை இப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு தொடங்குவாங்க. அது அவர்களுக்கே ஒரு நெகட்டிவான ஒரு பதிவாக மாறும் அப்படின்றது அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. மேலும் 9வதாக, தினமும் ஒரு நிமிடம் பண காட்சிப்படுத்தல், அதாவது விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. நம்முடைய மனக்கண்ணில் பணங்கள் யாரோ நமக்கு கொடுக்குற மாதிரி நாம் கற்பனையில் ஓட்டணும். எந்த 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, முப்பரிமாணத்தில் இந்த கற்பனை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு டைமென்ஷன். அதுதான் பின்னாடி கற்பனை நிஜமாகக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. கண்மூடி பணத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்ற கற்பனை பண்ணுங்கள். மனம் நம்பிக்கையோடு வாழ்க்கையை உருவாக்குங்க. அது நிச்சயமாக பண ஈர்ப்பை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தது 10வதாக, இறுதியாக, பணத்துக்காக உங்களை மதிக்கும் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். நாம் சம்பாதிக்க தகுதியானவன் தான். இந்த உணர்வு தான் பணத்தை வேகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். நிறைய பேர் நாமெல்லாம் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நெகட்டிவான பேச்சே அவங்கள ஒரு காலத்தில் படுகொலியில் தள்ளி விட்டுடும். எனவே நாம் எப்பயுமே நான் சம்பாதிக்க தகுதியானவன், என்னிடம் கோடிக்கணக்கான பணம் வருவதற்கு நான் தகுதியை உண்டாக்கி கொண்டேன், எனக்கு பணம் வரக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது, பணம் என்னை ஈர்க்கக்கூடிய தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அஃபர்மேஷனை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போடும் பொழுது நிச்சயமாக நமக்கு பண ஈர்ப்பு கட்டாயம் நடக்கும். நண்பர்களே, இந்த 10 பழக்கங்களையும் சின்ன சின்னதாக தோணுவதாக இருந்தாலும் இந்த சிறிய தோற்றம், த ஸ்மால் மிஸ்டேக் மேலிட் எ கிரேட் மிஸ்சீஃப் அப்படின்னா, ஒரு சிறிய தவறு தான் பெரிய தவறுக்கு வழிவகுக்குது. எனவே இந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் நாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நேர்மறையான அதிர்வுகளை கொண்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் நினைவில் வைங்க, பணம் கடவுள் இல்லை, ஆனால் சக்தி. அந்த சக்தி சரியான மனநிலையை தேடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி இருந்து இந்த பழக்கத்தையை நீங்கள் தொடங்குங்க. 21 நாட்களில் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, நான் மாறலை, ஆனால் என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறுது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் பணத்துக்கு தயாராக ஆயிட்டீங்கன்னா
பணம் உங்களை தேடி வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை விரும்புங்க. இந்த வீடியோவையும் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.